மாமா, இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு ஆபரேஷன் சொன்னாங்க. டாக்டர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்க. இல்லம்மா, நான் கால் பண்ண சொன்னது டாக்டர்ஸ்க்கு கிடையாது, அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு. மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆஹா, சரி ஓகே, நீ நம்பர் சொல்லுமா, நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன். சொல்லு. ஆ, 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 அது வந்து மாமா. சொல்லு. 98 98 98 98989898. இப்படி ஒரு ஃபேன்சி நம்பர் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பணக்காரங்களுக்கு, விவிஐபிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாங்களா? நிஜமாவே கேட்டாங்க மாமா. இல்ல அவ்ளோ பணம் வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்கணும்? Just shut up. நீ நடிக்கிறது மட்டும் இல்லாம அப்பாவியா இருக்க எங்க அம்மாக்கும் நடிப்ப கத்து கொடுக்கலான்னு பாக்குறியா? ககன், ககன், அவளை எதுவும் சொல்லாதடா. ஏதாவது தப்பு இருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம். நீங்க சும்மா இருங்கம்மா, எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துறீங்க. சரி ஓகே, போய் சொல்லி பணம் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்னமா வந்துச்சுல கேக்குறேன். நேர்மையா அவருக்கு பெயில் வாங்கி கொடுன்னு உன்னை எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். நீதான் கண்டுக்கவே இல்ல. அதே நேர்மையோட அவர் பெயிலுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நீ கொடுத்திருப்பியா? அதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. கரெக்ட் தான். உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆளு சொல்லணும். என்னோட பணத்தை வச்சு பெயில்ல வெளியே வரதுக்கு அந்த ஆள் தான் வெக்கப்படணும். பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றதுனால அந்த ஆள் ஒன்றும் நிரபராதி ஆக மாட்டாரு. ஒரு நல்ல உள்ளத்தை கொலை பண்ண கசாப்புக்காரன். கடைசியில் அந்த ஆள் ஜெயில தான் போய் உட்கார வேண்டியதா இருக்கும். கேபி, கேபி, மாமா, கேபி நமக்கு கிடைக்கணும். அபூர்வா, நமக்கு உயிரோட தான் கிடைக்கணும். கேபியை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்பதான் நான் என் தங்கச்சி முன்னாடி தைரியமா நிக்க முடியும். ஆமா மாமா, நான் தான் கோவத்துல அவனை சுடுங்க மாமான்னு சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல மாமா. இப்ப நான் உயிரோட இருந்து என்னத்த பண்ண போறேன்? மீரா முகத்துல நான் எப்படி மாமா முழிப்பேன்? அப்படி எல்லாம் பேசாத அபூர்வா. என் கண்ணு முன்னாடி உன்னை கொல்ல வந்தானா நான் வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? ஆனா நான் அவன் நெஞ்சில சுடாம வேற ஏதாவது இடத்துல சுட்டு இருக்கணும். நம்ம கேபிய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அபூர்வா. நான் கண்டிப்பா கேபியை காப்பாத்துவேன். அவனை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். கேபி, கேபி. மண்ணாங்கட்டி, அட பைத்தியம். அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்தா அவன் செத்துதான் போவான். அதுவும் இல்லாம நீ சுட்ட புல்லட் வர அவன் நெஞ்சில இறங்கியிருக்கும். இதுக்கு மேலயும் அவன் உயிரோட வரப்போறானா என்ன? அவன் என்ன செத்து போயிருப்பான். நல்ல வேலை, என்னோட குற்ற வரலாறு முடிஞ்சு போச்சு. கேபி, 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 ஷூ, கேபி, கேபி, இந்த ஆளு வேற. கேபி, 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 மாமா, கேபி, 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 கேபி. வேண்டாம் அபூர்வா, வேண்டாம்மா, வேண்டாம், வேண்டாம் அபூர்வா. மாமா, அழாதீங்க மாமா. ப்ளீஸ் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க சார். கேபியை சுட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் சொல்றேன் எஸ்பி சார். கேபி எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை இங்க வர சொன்னாரு. நான் இங்க வந்து பார்த்ததும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொன்னாருன்னு நான் சந்தேகப்பட்டு நான் மாமாவுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணேன். என்ன கொன்னதுக்கு அப்புறம் மாமாவையும் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் வீட்ல
அவரோட பசங்க செர்ரி ககனுக்கெல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம போயிடும்னு என்ன அவரு கொல்ல பார்த்தாரு. அப்போ மாமா வந்து என்ன காப்பாத்துற முயற்சியில கேபிய கண்ணால சுட்டுட்டாரு. இல்ல இவனுக்காகவா நீங்க 2 பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன எஸ்பி சார் இப்படி சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சி புருஷனாச்சே. இருக்கலாம், ஆனா நாளைக்கு அதே தங்கச்சி உயிருக்கு இவனால நிச்சயம் ஆபத்து வரலாம். அப்ப காப்பாத்துறதுக்கு நீங்க கூட இருக்க மாட்டீங்க. அபூர்வா மேடம் தான் சொல்றாங்களே, இவங்கள கொன்னதுக்கு அப்புறம் உங்களையும் கொல்ல நினைச்சான்னு. இப்படிப்பட்டவன் ஒருத்தன் செத்ததுக்கு நாம சந்தோஷப்படணும். கோர்ட்ல இருந்தோ இல்ல தண்டனையில இருந்தோ இவன் தப்பிச்சிருந்தானா நானே இவனை கொன்னு போட்டிருப்பேன். சரி எஸ்பி சார், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். அரஸ்டா? எதுக்கு? இங்க பாருங்க மேடம், கேபி உங்களுக்கு போன் பண்ணவே இல்ல, நீங்க இங்க வரவும் இல்ல. அபூர்வா மேடம் காப்பாத்துறதுக்காக நீங்களும் இங்க வரவே இல்ல. இந்த கேபி செத்ததை பத்தி நீங்க எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படி எஸ்பி சார்? அப்போ கேபி எப்படி இறந்து போனான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதுவும் பாயிண்ட் தான். ஏற்கனவே மர்டர் கேஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, குற்றம் உறுதி செய்யப்பட்டா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும்னு பயத்துல, தான் தப்பு வெளியே தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல மலையில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனா என் மாமா ஷூட் பண்ணது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போயிடும்ல எஸ்பி சார். நான் எஸ்பிங்க, அது கூடவா மேனேஜ் பண்ண மாட்டேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சட்டப்படி மட்டும் இல்லாம உங்க நல்ல குணத்தால எங்களை இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கீங்க எஸ்பி சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சார், உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க எங்களை மாதிரி சின்ன பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமே தவிர இப்படி கையெடுத்து கும்பிடக்கூடாது. தேங்க்யூ சோ மச் எஸ்பி சார். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கேபி, அதான் எஸ்பி சார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வாங்க நம்ம போலாம். இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. வாங்க மாமா, வாங்க.